வணக்கம் நண்பர்களே, மாஸ் மல்டிமீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோங்க. மேலும் நம்ம இந்த வீடியோ பதிவில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடைபெறும் மகர ஜோதியினை பற்றிய தகவல்களை தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்ன பிடிச்சது என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் மாஸ் மல்டிமீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எப்பொழுதுமே சபரிமலை ஐயப்பன் கோவிலானது தமிழ் மாதங்களில் முதல் 5 நாட்கள் மட்டுமே நடை திறந்திருக்குங்க. அப்போ மட்டும்தான் நம்ம சபரிமலைக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்யவும் முடியும். ஆனால் இந்த மகர ஜோதிக்கு முன்னிட்டு கார்த்திகை, மார்கழி ஆகிய 2 மாதங்களும் முழுவதுமே சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறந்திருப்பது வழக்குங்க. மேலும் மகர ஜோதி முடிந்த பின்னர் மண்டல பூஜை நிறைவு பெற்ற பின்னரே சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை சாட்டப்பட்டு அடுத்த தமிழ் மாதத்தின் முதல் 5 தேதிகள் நடை திறந்திருக்குங்க. சபரிமலைக்கு மண்டல பூஜையை காண வரும் பக்தர்களை விட மகர சங்கராந்தி அன்று நடைபெறும் மகர ஜோதி தரிசனத்தை காண பல லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு வர தொடங்குறாங்க. ஆனால் மகர ஜோதி பற்றி பல சர்ச்சைகளும் சந்தேகங்களும் இன்று வரை பலரிடமும் இருந்து வருதுங்க. மகர ஜோதிக்கு பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான தகவல்கள் என்னன்னு நம்ம இங்க பார்க்கலாம். சபரிமலையில் ஆண்டுதோறும் நடைபெறும் மிக முக்கியமான நிகழ்வு மகர ஜோதி தரிசனம் தாங்க. மண்டல பூஜையை தொடர்ந்து மகர ஜோதி தரிசனத்திற்காக ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜனவரி 20ஆம் தேதி வரை சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறந்திருக்குங்க. மகர சங்கராந்தி நாளன்னைக்கு மாலை பொன்னம்பலம் மேட்டில் தோன்றும் மகர ஜோதியை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் கூடுவது வழக்கங்க. நாங்கள் எங்களது உற்சாகம் ப்ராடக்ட் மூலம் கருங்காலி மாலை செய்து தருகிறோம். உங்களுக்கு வேண்டுமெனில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி உங்களது ஆர்டரை பதிவு செஞ்சுக்கலாம். மகர ஜோதி என்பது சபரிமலையில் தவ கோலத்தில் வீற்றிருக்கும் சுவாமி ஐயப்பன் ஆண்டுக்கு ஒரு முறை தனது பக்தர்களுக்கு ஜோதி வடிவமாக காட்சி அளிப்பதே ஆசி வழங்குவதும் தான் இதோட ஐதீகமா சொல்லப்படுது. ஆனால் இது மனிதர்களால் மலை மீது ஏற்றப்படும் தீபம் எனவும் இயற்கையாக தோன்றும் நிகழ்வு கிடையாது எனவும் பல சர்ச்சைகளும் கருத்துக்களும் பல ஆண்டுகளா நிலவி வருதுங்க. ஆனால் மகர ஜோதி நிஜமாகவே தெய்வத்தின் திருக்காட்சியா அல்லது மனிதர்களால் செயற்கையாக ஏற்றப்படும் ஜோதியா என்ற சந்தேகம் பல காலமாகவே மக்களிடையில் நிலவி வருதுங்க. ஆனால் இதை நிரூபிக்கும் வகையிலான அறிவியல் சான்றுகள் இன்னுமே இதுவரை எதுவுமே வெளியாகவில்லை என்பதுதான் உண்மைங்க. ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்திக்கு 2 நாட்களுக்கு முன்பு பந்தல அரண்மனையில் இருந்து 3 பெட்டிகள் சுவாமி ஐயப்பனுக்கு அணிக்கப்படும் திருவாபரணங்கள் தலைசுமையாக சபரிமலைக்கு எடுத்து செல்லப்படுதுங்க. திருவாபரண பெட்டிக்கு வரும்போது பந்தலத்திற்கு இருந்து சன்னிதானம் வரை கருடன் காவலாக வரும் அதிசய நிகழ்வு இப்பொழுது வரையிலும் நடைபெற்று கொண்டுதாங்க வருது. மகர சங்கராந்தி அன்று மாலை சபரிமலையில் வந்தடைந்ததுமே திருவாபரண பெட்டி சபரிமலை மேல் சாந்தி மற்றும் தாந்திரியிடம் ஒப்படைக்கப்படுதுங்க. மாலை சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு வைர கிரீடம், தங்க ஆரம் உள்ளிட்ட ஆபரணங்கள் சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு தரிசனம் செய்யவும் அனுமதிக்கப்படுதுங்க. சன்னிதானத்தில் திருவாபரணங்கள் அணிவிக்கப்பட்டு கற்பூர ஆரத்தி காட்டி முடிந்தவுடன் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வடகிழக்கே அமைந்துள்ள காந்த மலையில் 3 நட்சத்திரங்கள் அடுத்தடுத்து 4 நிமிடங்கள் ஒளிர தொடங்குதுங்க. காந்தமலை என்றாலே தேவர்கள் வசிக்கும் மலை என்று பொருள்படுதுங்க. இங்கு தேவர்களும் ரிஷிகளும் சுவாமி ஐயப்பனை ஜோதி ரூபமாக தரிசித்து பூஜிப்பதாக ஐதீகம் சொல்லப்படுதுங்க. 3 நட்சத்திரங்கள் தெரிவது தெய்வீகம் நிறைந்து இருப்பதாகவும் அடையாளம் காணப்படுதுங்க. தெய்வ சக்தி நிறைந்தும் தெய்வத்தின் வருகையை முன்கூட்டியே அறிவிக்கும் நிகழ்வாக நட்சத்திரங்கள் ஒளிர்வதாக சொல்லப்பட்டு வருதுங்க. காந்தமலையில் நட்சத்திரங்கள் தெரிந்ததும் சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற சரண கோஷம் 5 மலையிலும் எதிரொலிக்கும் வகையில் பக்தர்கள் முழக்கமிட தொடராங்க. அப்போது காந்தமலை உச்சியில் தோன்றும் ஜோதி தரிசனத்தை லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டு கழிக்கும் காட்சி காண்போரை அனைவரையுமே மெய் சிலிர்க்க வைக்கிற ஒன்று நிகழ்வா நடைபெறுதுங்க. இந்த காட்சிக்கான லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் சபரிமலையில குவிய தொடங்குறாங்க. 2011ஆம் ஆண்டு மகர ஜோதி தரிசனத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 102 பக்தர்கள் உயிரிழந்தது மிகவும் வருத்தமான ஒரு செயல்தாங்க. அந்த விபத்து தொடர்பாக விசாரணை நடத்த
உத்தரவிட்ட கேரள ஐகோர்ட் மகர ஜோதி தரிசனம் என்பது உண்மையில் இயற்கையாக தோன்றும் அதிசய நிகழ்வா அல்லது வனத்துறை மற்றும் போலீசாரால் ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட நேரத்தில் தீபம் ஏற்றப்படுகிறதா என விசாரணை நடத்தி உண்மையை அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டதுங்க. விசாரணையின் போது ஆஜராகி விளக்கம் அளிக்க திருவிதாங்கூர் தேவஸ்தான அதிகாரிகள் மகர ஜோதி தரிசனம் என்பது இயற்கையாக தோன்றும் ஜோதியே தவிர மனிதர்களால் ஏற்றப்படுவது கிடையாது என தெளிவுபடுத்தி இருக்காங்க. மகர ஜோதியாக பொன்னம்பலமேட்டில் காட்சி தரும் சபரிமலை ஐயப்பன் ரகசியம் என்னன்னு பார்க்கலாங்க. மகர ஜோதி என்பது மகர சங்கராந்தி தினமான தை மாதம் 1ஆம் தேதி மாலையில் சூரியன் மறையும் நேரத்துல வானில் தோன்றும் ஒரு புனிதமான நட்சத்திரம் தாங்க. மற்ற நாட்களில் அது தெரியாது. சபரிமலையில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் பொன்னம்பலம் மேடு இருக்கிறதுங்க. இங்கு கண்ணுக்கு தெரியாத பொற்கோவிலில் சாஸ்தாவான ஐயப்பன் தியானத்தில் இருப்பதாகவும் இவர் தை மாதத்தில் வரும் மகர சங்கராந்தி நாளில் மட்டும் பேரொளியாய் தோன்றி பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இன்று வரை பார்க்கப்பட்டு வருதுங்க. ஐயப்பன் கோவிலில் மகரவிளக்கு பூஜை மற்றும் மகர ஜோதி தரிசனம் ஜனவரி 14ஆம் தேதி மாலையில நடைபெறுங்க. மகர விளக்கு பூஜைக்காக டிசம்பர் 30ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது முதலே பக்தர்கள் கூட்டம் சபரிமலையில் நாளுக்கு நாள் அதிகரிச்ச வண்ணம் தாங்க இருக்கு. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் ஆன்லைன் மூலமும் தரிசனத்திற்கு முன்பதிவு செய்துவிட்டும் கோவிலுக்கு வருகை புரிகிறாங்க. மகர விளக்கை முன்னிட்டு வனத்துறையினர் ரோந்து பணி மற்றும் காட்டுத்தீ பரவாமல் நடவடிக்கையை எடுக்கவும் முடிவு செய்துள்ளனர். காட்டுத்தீயை தடுக்க மட்டும் பம்பையில் சிறப்பு கட்டுப்பாட்டு அறையும் தொடங்கப்பட்டிருக்கு. மகர விளக்கு தரிசனம் செய்ய ஐயப்ப பக்தர்கள் கூடும் புல்லுமேடு பகுதியில் தீ பரவாமல் தடுக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொண்டு வரப்பட்டிருக்குங்க. மகர விளக்கு தரிசனம் செய்யும் மையங்களில் தீயணைப்பு வீரர்கள் முன்கூட்டியே நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. ஐயப்ப பக்தர்கள் பாத யாத்திரையாக வரும் எரிமேலி கரிமேலி சாலை மற்றும் சத்திரம் புல்லுமேடு சாலையில் கூடுதல் தீயணைப்பு அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இரவு பகலாக ரோந்து பணி தீவிரமடையப்பட்டிருக்கு. பம்பை மற்றும் சன்னிதானத்தில் வனத்துறைக்கு சொந்தமான 2 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறை செயல்பட்டு வருது. மேலும் யானைகள் நடமாட்டம் கண்காணிக்க தனிக்குழு அமைக்கப்பட்டிருக்குங்க. அதே போல ஆபத்தான மரங்கள் மரக்கிளைகளை வெட்டி அப்புறப்படுத்தவும் இருக்காங்க. ஆக்ரோஷமான பன்றிகளை பிடித்து வேறு இடத்திற்கு மாற்றும் பணியில் வனத்துறையினர் தீவிரமா ஈடுபட்டிருக்காங்க. இவ்வாறாக 84 காட்டு பன்றிகள் வேறு இடத்திற்கு இடம்பெயர்ந்திருக்குங்க. இதுவரை 120 பாம்புகளும் பிடிக்கப்பட்டிருக்கு. பாத யாத்திரையாக வரும் ஐயப்ப பக்தர்களுக்கு உதவ ரேபிட் ரெஸ்பான்சிபிள் குழுவினர் தயார் நிலையில இருக்காங்க. சபரிமலையில் வனக்காவலர்கள், சுற்றுச்சூழல் காவலர்கள், கால்நடை மருத்துவர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வராங்க. அதே போல மகரவிளக்க முன்னிட்டு பம்பை ஆறு மற்றும் ஆற்றின் மணல்புறத்தில் சுத்தம் செய்யும் பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டது. மகர ஜோதியை காண வேண்டிய ஐயப்ப பக்தர்கள் 48 நாட்கள் முதல் 60 நாட்கள் வரையில் கடுமையான விரத முறைகளை கடைபிடித்து வராங்க. இறுதியில இடுமுடி கட்டி கொண்டு மகரவிளக்கு பூஜை தினத்தன்று சபரிமலைக்கு வந்து சபரிமலையில ஐயப்பனின் மகர ஜோதி விளக்கு பூஜையை பார்க்க வராங்க. இருமுடி கட்டி கொண்டு மகரவிளக்கு பூஜை தினத்தன்னைக்கு சபரிமலைக்கு வந்து காத்திருப்பாங்க. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரவிளக்கு பூஜை திருநாள் 7 நாட்கள் கொண்டாடப்படுது. விழாவின் இறுதி நாளில் காட்டு தேவதைகள் மற்றும் தெய்வங்கள் அமைதிப்படுத்தப்படுவதற்கு குறித்து பல சடங்குகளும் செய்யப்படுது. தை மாதத்தில் வரும் மகர சங்கராந்தி எனப்படும் நாளில் சூரியன் மறைவுக்கு பின்பு பொன்னம்பலமேட்டில் பேரொளி தோன்றி மறைகிறது. சபரிமலையில் இருந்து இந்த பேரொளியை காணும் பக்தர்கள் பொன்னம்பலமேட்டில் இருக்கும் ஐயப்பனை ஜோதி வடிவில் பக்தர்களுக்கு காட்சி அளிப்பதாக நம்பப்படுதுங்க. மேலும் தற்போது சூழ்நிலையில் சபரிமலையில் அதிக கூட்டம் காணப்படுவதால் சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற முழக்கம் ஐயப்பன் கோவில் முழுவதும் எதிரொலித்து கொண்டுதாங்க இருக்கிறது. மேலும் அந்த கூட்ட நெரிசலில் பக்தர்கள் சபரிமலை சுவாமிகள் மிகுந்த அவதிப்படுவதால் பல இயக்கங்கள் முன்வந்து அவர்களுக்கு உதவி கொண்டு உள்ளனர். மேலும் நாங்கள் இந்த வீடியோ பதிவில் கூறிய சபரிமலையை பற்றியும் மகர ஜோதியை பற்றியும் கூறிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், மேலும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, என்ன பிடிச்சது என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் மாஸ் மல்டிமீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
மேலும் பல கோவில்களை பற்றிய தகவல்களை நாங்கள் மாஸ் மல்டிமீடியா யூடியூப் சேனலில் பதிவு செய்து வைத்துள்ளோம். உங்களுக்கு தேவைப்படும் பொழுது மாஸ் மல்டிமீடியா யூடியூப் சேனலில் உள்ள கோவில்களில் வரலாறுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள இந்த சேனலை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.